அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். யாழில் இன்று பொங்கலை கொண்டாடும் அனுரகுமார திசாநாயக்க. இன்றைய வானிலை மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. அரச ஊழியர் சம்பளம் ஓய்வூதியம் தொடர்பில் நடவடிக்கை. மட்டக்களப்பில் பதற்றம், போலீசாரின் தாக்குதலில் 2 காயம். திருமலை சர்ச்சைக்குரிய புத்தர் சிலை விவகாரம், பிக்குகள் உள்ளிட்ட 9 பேர் கைது. பால்மாவின் விலை குறைப்பு. பருத்தித்துறை நகரசபை அதிரடி, ஸ்ரீலங்கா இராணுவத்தின் கடைக்கு பூட்டு. ட்ரம்ப் விதித்த கடுமையான வர்த்தக வரிக்கு மத்தியில் சீனாவின் புதிய உலக சாதனை. மாலி நைஜர் ஆற்றில் படகு கவிழ்ந்து 38 பேர் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தைப்பொங்கல் திருநாளான இன்று வடக்கு மாகாணத்திற்கு வருகை தரவுள்ளார். இந்த விஜயத்தின் போது யாழ்ப்பாணம் மற்றும் மன்னாரில் நடைபெறும் பல்வேறு நிகழ்வுகளில் அவர் பங்கேற்கவுள்ளார். இன்று முற்பகல் 10 மணியளவில் மன்னார் மாவட்டத்துக்கு வருகை தரும் அவர் கொன்னையன் குடியிருப்பு காற்றாலை மின் திட்டத்தை தேசிய மின்சார கட்டமைப்பில் இணைக்கும் நிகழ்வை ஆரம்பித்து வைப்பார். இதனைத் தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு சவுத் பார்க் காற்றாலை மின்சார திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுவார். இதன் பின்னர் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரும் அவர் பிற்பகல் 2 மணியளவில் வேலனை ஐயனார் கோயில் முன்றலில் நடைபெறும் தைப்பொங்கல் விழாவில் பங்கேற்பார். பின்னர் பிற்பகல் 4 மணியளவில் மானிப்பாய் மருதடி விநாயகர் கோயில் வளாகத்தில் வடக்கு மாகாண சுற்றுலா அபிவிருத்தி சபையால் நடத்தப்படும் பொங்கல் விழாவிலும் அவர் பங்கேற்பார். நாளை வெள்ளிக்கிழமை தென்மராட்சி மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் காலை 9 மணியளவில் நடைபெறவுள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 2500 குடும்பங்களுக்காக வீடுகளை நிர்மாணிக்கும் வேலை திட்டத்தையும் ஜனாதிபதி ஆரம்பித்து வைப்பார். இதன்போது பயனாளர்களுக்கு நிவாரண நிதி காசோலைகளை அவர் வழங்கி வைப்பார். பின்னர் நாளை பிற்பகல் 2 மணிக்கு கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெறவுள்ள போதைப் பொருட்களுக்கு எதிரான முழுநாடும் ஒன்றாக எனும் தேசிய கருத்திட்ட நிகழ்வில் ஜனாதிபதி பங்கேற்று சிறப்புரையாற்றுவார். நாடு முழுவதும் மழை பெய்யும் நிலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, களுத்துறை, காலி, மாத்தறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை 4 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் முக்கியமாக ஈரமான வானிலை நிலவும். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் முன்மொழியப்பட்ட சம்பளம் மற்றும் ஓய்வூதிய ஆணைக்குழுவை நிறுவும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை அரச நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். பல அரச ஊழியர் தொழிற்சங்கங்களுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். சம்பளம் மற்றும் ஓய்வூதிய கொள்கைகளை நிலையான முறையில் நிர்வகிப்பது தற்போதைய அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பாகும் என்றும் அவர் தெரிவித்தார். சம்பள முரண்பாடுகள் மற்றும் அரச நீதி நிர்வாகத்தில் ஏற்படும் சவால்களை கருத்தில் கொண்டு அரச ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்காக இந்த சம்பளம் மற்றும் ஓய்வூதிய ஆணைக்குழுவை நிறுவுவதற்கு முன்மொழியப்பட்டது. ஏனைய தொழிற்சங்கங்களின் கருத்துக்களுக்கும் இத்தகைய கலந்துரையாடல் வாய்ப்புகள் திறக்கப்படும் என அமைச்சர் இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தினார். இந்த அவசர தேவையை கருத்தில் கொண்டே 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஜனாதிபதியினால் இந்த முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதும் இந்த ஆணைக்குழுவை நிறுவும் பணிகள் விரைவுபடுத்தப்படுமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குருக்கள் மடம் பகுதியில் போலீசாரின் தாக்குதலில்
இருவர் காயமடைந்த நிலையில் போலீசாருக்கும் இளைஞர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தினால் அப்பகுதியில் பதற்ற நிலைமை ஏற்பட்டது. நேற்று இரவு 10 மணியளவில் குருக்கள் மடம் முருகன் ஆலய வீதியில் சென்ற இளைஞர்கள் மீது போக்குவரத்து போலீசார் தாக்குதல் நடத்தியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். பிரதான வீதியில் வீதி சோதனை நடாத்திய நிலையில் உள்வீதியில் நின்ற போக்குவரத்து போலீசாரே இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர். போக்குவரத்து போலீசார் டார்ச் லைட் அடித்து குறித்த மோட்டார் சைக்கிளை நிறுத்த முற்பட்ட போது அதனை மீறி சென்றவர்களை நிறுத்த முற்பட்ட போது இந்த நிலைமை ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ள போதிலும் அவர்களை தலைக்கவசத்தினால் தாக்கி இருவரும் மோட்டார் சைக்கிளில் இருந்து விழுந்துள்ளதாகவும் பின்னரும் போலீசார் தாக்கியுள்ளதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். போலீசாரின் தாக்குதலுக்குள்ளான இளைஞர்கள் செட்டிபாளையம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அப்பகுதிக்கு காரிலும் போலீஸ் வாகனத்திலும் மேலதிக போலீசார் வரவழைக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்த இளைஞர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் இடம்பெற்றது. மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞர்களை நிறுத்துவதற்கு பல்வேறு வழிகள் உள்ள போதும் தலைக்கவசத்தினால் தாக்குதல் நடத்தியுள்ளதுடன் அவர்கள் விழுந்த நிலையிலும் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் இது போலீசாரின் அராஜகமான செயற்பாடுகள் எனவும் அங்கிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்போது குறித்த இளைஞர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் போலீசாரினால் கொண்டு செல்லப்பட்டதுடன் தாக்குதல் தொடர்பில் இளைஞர்களினால் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருகோணமலை பிரதான கடற்கரை பகுதியில் வைக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய புத்தர் சிலையுடன் தொடர்புடைய 4 பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட 9 பேரை எதிர்வரும் 19ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த வழக்கானது நேற்றைய தினம் புதன்கிழமை நீதிபதி MSM ஜம்சுதீன் முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே நீதிபதி குறித்த கட்டளையை பிறப்பித்திருந்தார். குறித்த வழக்கானது நேற்றைய தினம் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இருதரப்பினராலும் சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்நிலையில் சமாதானமான முறையில் குறித்த வழக்கினை முடிவுக்கு கொண்டு வர முடியும் எனவும் அவ்வாறாயின் சட்டவிரோத கட்டுமானங்கள் அகற்றப்பட வேண்டும் எனவும் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் சார்பாக முன்னிலையாகியிருந்த சட்டத்தரணிகளால் தெரிவிக்கப்பட்ட போது எதிர்த்தரப்பினர் அதற்கு இணங்கிக் கொள்ளாத நிலையில் குறித்த சட்டத்தின் கீழ் இடம்பெற்ற கைதுக்கு பிணை வழங்கும் அதிகாரம் தனக்கு இல்லை என தெரிவித்து குறித்த எதிரிகளுக்கு பிணை வழங்க நீதிபதி மறுப்பு தெரிவித்து எதிர்வரும் 19ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பித்திருந்தார். குறித்த வழக்கில் எதிரிகளாக குறிப்பிடப்பட்டிருந்த 11 பேரில் 9 பேர் நேற்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு திருகோணமலை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். திருகோணமலை கல்யாண வனசதிசுதேரர் ஆகிய 4 பௌத்த பிக்குகள் உட்பட சிவில் சமூகத்தினர் 5வருமாக 9 பேரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பால்மா இறக்குமதியாளர்கள் இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ பால்மாவின் விலையை நாளை மறுநாள் முதல் ரூபாய் 125 வரை குறைக்க முடிவு செய்துள்ளனர். அதன்படி 400 கிராம் பால்மா பாக்கெட்களின் விலையை ரூபாய் 50 குறைக்கவும் அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாக வர்த்தகம், வணிகம், உணவு, பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது. உலக சந்தையில் பால்மா விலை குறைந்து வருவதால் அதன் பலன்களை நுகர்வோருக்கு வழங்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் மீண்டும் பால்மா விலையை குறைக்க எதிர்பார்க்கின்றோம் என்று அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை துறைமுக பகுதியில் உணவு கையாளும் நிலையமாக செயல்பட்டு வந்த இராணுவ வியாபார நிலையத்தை பூட்டுவதற்கு பருத்தித்துறை நகர சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. குறித்த பகுதியில் இராணுவ முகாமுடன் இணைந்த வகையில் கடையொன்று இராணுவத்தினரால் நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல் தலைமையிலான நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் தினேஷ் உள்ளிட்ட குழுவினர் நேற்று இராணுவ விற்பனை நிலையத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். இதன்போது வியாபார உரிமம் பெறப்படாது குறித்த நிலையம் இயங்குகின்றமை கண்டறியப்பட்டது. அதனை அடுத்து தற்காலிகமாக மூடுமாறு அறிவுறுத்தப்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த கடுமையான வர்த்தக வரி நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் சீனா தனது ஏற்றுமதியில் புதிய உலக சாதனையை படைத்துள்ளது. 2025ஆம் ஆண்டு நிதியாண்டில் சீனாவின் வர்த்தக உபரி முதல் முறையாக $1.19 டிரில்லியன் என்ற இமாலய இலக்கை எட்டியுள்ளது.
பெய்ஜிங் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தகவலின்படி ஒரு நாட்டின் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையிலான வித்தியாசமான வர்த்தக உபரி உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக $1 டிரில்லியன் தாண்டியுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டில் இது $993 பில்லியன் இருந்த நிலையில் தற்போது 20% வளர்ச்சி கண்டுள்ளது. ட்ரம்பின் வர்த்தக போர் காரணமாக அமெரிக்காவுடனான சீனாவின் வணிகம் சற்று மந்தமடைந்தது. இருப்பினும் அதனை ஈடுகட்டும் வகையில் தென்கிழக்கு ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு சீனா தனது ஏற்றுமதியை மடைமாற்றம் செய்துள்ளது. இதன் மூலம் அமெரிக்காவை சார்ந்திருப்பதை சீனா வெற்றிகரமாக தடுத்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் மற்றும் பசுமை தொழில்நுட்ப பொருட்களின் அதீத விற்பனை காரணமாக இந்த வளர்ச்சி எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன நாணயமான யுவான் மதிப்பு சரிந்ததால் சர்வதேச சந்தையில் சீன பொருட்கள் மலிவாக கிடைத்தன. சீன உள்நாட்டு சந்தையில் நிலவும் பொருளாதார மந்த நிலை காரணமாக அந்நாடு வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை வாங்குவதை குறைத்து கொண்டது. இந்த அதீத வளர்ச்சி சீனாவுக்கு மகிழ்ச்சி தந்தாலும் இது ஒரு இருமுனை கத்தி என்று பொருளாதார வல்லுநர் டெபோரா எல்ம்ஸ் எச்சரிக்கின்றார். சீன பொருட்கள் மிக குறைந்த விலையில் உலக சந்தையை ஆக்கிரமிப்பதால் உள்ளூர் வணிகத்தை பாதுகாக்க ஐரோப்பா உள்ளிட்ட பல நாடுகள் சீனா மீது கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிக்க வாய்ப்புள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 90க்கும் மேற்பட்ட நாடுகள் மீது ட்ரம்ப் வர்த்தக வரிகளை விதித்த போது உலக பொருளாதாரம் அதிர்ந்தது. இருப்பினும் கடந்த அக்டோபரில் தென்கொரியாவில் ட்ரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இடையிலான சந்திப்பிற்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் ஓரளவு தணிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியின் வடக்கு பகுதியில் ஓடும் நயர் ஆற்றில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 38 பேர் உயிரிழந்துள்ளனர். வடக்கு மாலியின் டிம்புக்டு பிராந்தியத்தில் உள்ள டிரே நகருக்கு அருகில் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இது குறித்து உள்ளூர் அதிகாரிகள் மேலும் கூறியதாவது, மாலியில் அல்-கொய்தா பயங்கரவாதிகளின் அச்சுறுத்தல் அதிகமாக இருப்பதால் பாதுகாப்பு கருதி நஜர் ஆற்றில் இரவு நேரங்களில் படகுகள் செல்வதற்கோ அல்லது கரையில் நிறுத்துவதற்கோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் விவசாயிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை ஏற்றிக்கொண்டு வந்த ஒரு படகு கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு டிரே நகருக்கு அருகில் வீழ்ந்தது. பாதுகாப்பு விதிகளை மீறி இரவு நேரத்திலேயே கரைக்கு செல்ல முயன்ற போது ஆற்றில் இருந்த பாறைகளின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியது. இதில் படகில் இருந்தவர்கள் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டனர். மீட்பு பணிகளின் மூலம் 23 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் 38 பேர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. இந்த விபத்தில் தனது குடும்பத்தை சேர்ந்த 21 உறவினர்களை இழந்த மூசா அக் அல் முஃபராக் ட்ராட்ரோ கூறுகையில், ஆற்றில் ஆங்காங்கே சிதறி கிடந்த உடல்களை மீட்கும் பணியில் அதிகாரிகளுக்கு உதவியாக இருந்தேன். பல உடல்கள் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டன என தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.